பசங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது இங்க தங்குறவங்களெல்லாம் நான் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுடுவேன். டே ஐசக், ஒழுங்கு மரியாதையா கண்ணை மூடி தூங்கு. ஏதாவது பண்ண அடிதான் வாங்குவ அப்புறம் நீ என்கிட்ட. பசங்களா அமைதியா தூங்குங்க, நம்ம விடிஞ்ச உடனே காட்டுக்கு போகணும். குட்டி பையா, உன்னை இப்ப தூக்குறா பாரு, லட்டு மாதிரி. ஏ கிராணி, ஒரே ஒரு குழந்தை எடுத்து வந்திருக்கீங்களா? அத கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இந்த ஒரு குழந்தையால யாரு வயிறு நிறைய போகுது? வா, அங்க இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் தூக்கிட்டு வந்துடலாம். சரி கிராணி, வா உடனே போலாம். இதுதான் நான் சொன்ன பொண்ணு. நான் கைய புடிச்சுக்கிறேன், நீ காலை புடிச்சுக்க, நம்ம தூக்கிட்டு போயிடலாம். சரி கிராணி. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை சாப்பிடுறதுல செம ஜாலியா இருக்க போது. என் தம்பியை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இத மட்டும் எங்க அப்பா பார்த்தாரு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த குட்டி பையனை நான் சாப்பிடுறேன். சீக்கிரமா ஆளுக்கு ஒருத்தரை புடிச்சு சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன? அட, இங்க இருந்த பசங்க எங்க போனாங்க? மோனிகா, ஐசக், மோனிகா, ஐசக். மோனிகாவும் ஐசக்கும் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. ஒரு குகை இருக்கு, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. இந்த குகையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளதான் என்னோட மோனிகா ஐசக் வச்சிருக்கீங்களா? இதோ கிராணி, இப்பவே வரேன். நிறுத்து. அட, இது உங்க அப்பா இல்ல? இங்க வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் என் பசங்களை கடத்தி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கான தண்டனைய வாங்கிக்குங்க. என் போனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? குடுறா என் போனை. ஒண்ணும் பண்ணலக்கா, ரெண்டு செல்ஃபி தான் எடுத்தேன். பெரிய ஆளு செல்ஃபி எடுக்கறாரு, குடுறா என் போனை. அம்மா இங்க பாருமா, அக்கா போன் தர மாட்டறா. என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறீங்க? அம்மா எனக்கு போன் வாங்கி தாம்மா, அக்கா போன் தரவே மாட்டறா. நானே செல்ஃபி எடுக்கணும். இல்ல சார், நீ ரொம்ப சின்ன பையன்ல, அதனால போன்லாம் பார்க்க கூடாது. அப்பனா நீங்க எனக்கு போன் வாங்கி தரலனா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, அத வச்சு நான் ஓடிட்டு இருப்பேன். என்னது, உனக்கு சைக்கிள் வேணுமா? அதான் உன்கிட்ட சைக்கிள் இருக்குல, எவ்வளவு நல்ல சைக்கிள் பாரு. போ, அதை எடுத்து ஓட்டு. சின்ன சைக்கிள் வேணாம், என்னால அதை ஓட்ட முடியல. நான் இப்ப வளர்ந்துட்டேன்ல, எனக்கு பெரிய சைக்கிள் தான் வேணும். ஏன்னா அதுல தான் என்னால ஓட்ட முடியும். அண்ணே, பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவருக்கு பெரிய சைக்கிள் வேணுமா? வாய மூடு, சும்மா ஐஸ்க்கு எப்ப பார்த்தாலும் ஜால்ரா அடிச்சிட்டு. அக்கா நோ, என் டாக் ஏத்திட்டால. அம்மா மாமா, நம்ம கடைக்கு போலாம். சரி பாப்பா, நம்ம போலாம். அம்மா அங்க பாருமா சைக்கிள் கடை. ஆமா, வா வாங்க போலாங்க. அட, எல்லா சைக்கிளும் சூப்பரா இருக்கு. அந்த பெரிய சைக்கிள் எடுத்துக்கறேன், அது ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னது, நீ அந்த பெரிய சைக்கிள் எடுத்துக்கறியா? நீ அந்த பெடல் அளவுக்கு கூட இல்ல, உனக்கு அந்த பெரிய சைக்கிள் கேக்குதா குட்டி பயலே? அம்மா இங்க பாருமா, அக்கா என்ன கிண்டல் பண்றா. நீ சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் குழந்தை கிண்டல் பண்ணிட்டே இருக்க. நீ சொல்ல ஐசக், உனக்கு எந்த சைக்கிள் வேணும்? அம்மா நான் அந்த பெரிய சைக்கிள் எடுத்துக்கறேமா, அது அப்பதான் சின்னதே ஆகாது, அப்ப நான் ரொம்ப நாள் ஓட்டலாம்ல.
தம்பி அது பெரிய சைக்கிள்ப்பா, பெரிய பசங்க ஓட்டுறது. உனக்கு ஏத்த சைக்கிள் தோ இருக்கு பாரு, இத வாங்கி ஓட்டு, உனக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த சின்ன சைக்கிள் வேணாம், எனக்கு அந்த பெரிய சைக்கிள் தான் வேணும். ஏய், நீ இன்னும் வளரவே இல்ல, அதுக்குள்ள உனக்கு பெரிய சைக்கிள் வேணுமா? நான் பாரு எவ்வளவு ஹைட்டா வளர்ந்திருக்கேன்ட்டு. ஏய், நீ மறுபடியும் என்ன பார்த்து கொலைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ ஏன் ஜெனியை திட்டுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. எப்ப நிறுத்துங்க, 2 பேர் சண்டை போடாதீங்க. முதல்ல எந்த சைக்கிள் வேணும் அதை சொல்லுங்க. ஐசக் சீக்கிரம் சொல்லு. ஐசக், உனக்கு என்ன சைக்கிள் வேணும்? அம்மா, எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும். ஓ, அந்த சைக்கிளா? வாங்கி தரேன். ஏங்க, அந்த சைக்கிள் எவ்வளவுன்னு விலை சொல்லுங்க. இந்த சைக்கிளுங்களா? 8000 ரூபாங்க. நல்ல ஸ்ட்ராங், நல்லா உழைக்குங்க. என்னது 8000 ரூபாவா? கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க, இவ்வளவு விலைலாம் வாங்க முடியாது. சரி, அப்போ 5000 ரூபாய் கொடுங்க, அதாங்க ஃபைனல். சரி ஓகே, சைக்கிளை பேக் பண்ணுங்க. என்ன ஐசக், ஹாப்பியா? அம்மா, நான் ரொம்ப ஹாப்பிமா. இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் ஐசக், எனக்கு கிட்ட அந்த சைக்கிள் கொடு, நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு வரேன். தர மாட்டேன், நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு வரேன். ஏய், உனக்கு சைக்கிள் ஒழுங்கா ஓட்ட தெரியாது, அப்புறம் நீ ஓட்டி கீழே விழுந்துருவே, சைக்கிள் உடைஞ்சிரும். இந்த சைக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு நல்லாவே சைக்கிள் ஓட்ட தெரியும். நீ போ, நான் வீட்டுக்கு ஓட்டிட்டு வரேன். டேய், குட்றானா என்னடா? ஓ, ஐயோ, இந்த சைக்கிள் என்ன தள்ளி விட்டுருச்சு. ஐயோ, அக்கா என் சைக்கிளை உடைச்சிட்டா. அம்மா, என் சைக்கிளை அக்கா உடைச்சிட்டாமா. டேய் கம்னர்ரா. ஐயோ, என்னது டேப்ல வர தண்ணி இவ்வளவு சூடா இருக்கே? இவ்வளவு சூடா இருந்தா எப்படி குளிக்கிறது? அம்மா, சரி ஏமா ஆஃப் பண்ண? எனக்கு வேக்குது. ஃபேன் போடுமா? வா, ஒரு பக்கம் வெயில் தொல்லை கொடுக்குது, இன்னொரு பக்கம் நீங்க. என்னடா அம்மா நீ ஏன் கத்திட்டு இருக்க? அம்மா, ரொம்ப அனலா இருக்குமா. ஏமா ஃபேன் ஆஃப் பண்ண? எனக்கு வேக்குதுமா. ஐசக், அம்மா ஒண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணல, கரண்ட் போயிடுச்சு. எழுந்திரு. என்ன? கரண்ட் போயிடுச்சா? அதான் ரொம்ப அனலா அடிக்குதா? ஒரு பக்கம் அனல் தாங்க முடியல, இன்னொரு பக்கம் அடிக்கடி கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன பண்றது இந்த அனல்ல? என்ன சொல்றது? இருங்கம்மா, நான் போய் பாக்குறேன். அம்மா, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுமா. என்னது? டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சா? அப்ப 10 நாளைக்கு கரண்ட் இல்லையா? என்னது? 10 நாளைக்கு கரண்ட் வராதா? அம்மா, வாமா, அப்பனா நம்ம கிராமத்துக்கு போயிடலாம். அங்க நம்ம பாட்டி வீடு இருக்குல. ஆமா மோனிகா, வாங்க எல்லாம் பாட்டி வீட்டுக்கே போலாம். இந்த வெயில்ல நம்ம கருவாடா இருந்த விட அந்த கிராமத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஹாய் அம்மா, நம்ம கிராமம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா மோனிகா, எப்படி பச்சை பசேல் இருக்குல்ல. ஹாய் பாட்டி. என்னது? அட மோனிகா, வா. அம்மா, சிட்டில ரொம்ப வெயிலா இருக்குமா, எங்களால இருக்கவே முடியல. அதான் பசங்களை கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வந்துட்டேன். சரிம்மா, நான் உள்ள போறேன். அட, மரத்துல ஊஞ்சல் கட்டி இருக்காங்க, நான் போய் விளையாட போறேன். அட, பாட்டி வீட்டு சைக்கிள் எவ்வளவு ஜாலியா இருக்காட்டே. பாட்டி, கிராமத்துல ஊஞ்சல் விளையாடுனது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஊஞ்சல் விளையாடுனது சந்தோஷமா இருந்துச்சா? நாங்களும் சின்ன வயசுல இப்படிதான் விளையாடுவோம். அக்கா, இங்க பாருங்க மாம்பழம். என்னது மாம்பழமா? என்கிட்ட கூட, நான் சாப்பிடுறேன். என்னது? எனக்கு தர மாட்டியா? ஒழுங்கு முறையில கூட. இப்ப எதுக்கு மாம்பழத்துக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க? அங்க பாருங்க, மரத்துல நிறைய மாம்பழம் இருக்குது, போய் பறிச்சுக்குங்க. என்னது? மாமரமா பாட்டி? நான் உடனே போய் பறிச்சிட்டு வரேன். நான் மாம்பழம் பறிக்க போறேன். சரி வா போலாம். எவ்வளவு பெரிய மாமரம், இதை எப்படி பறிக்கிறது? சரிப்பா, வா. ஐசக், மேல போய் மாம்பழம் பறி போ. அக்கா, என்னால முடியாது, எனக்கு இது மேல ஏற பயமா இருக்கு. டேய், அப்ப கீழேயாவது வாடா. எனக்கு கீழ வரதுக்கு பயமா இருக்கு. மாங்காய் பறிக்கிறேன்னு வந்துட்டு மேலயும் போக மாட்டேன்ற, கீழேயும் வர மாட்டேன்ற. இப்போ என்னடா பண்றது? என்ன பையன் அழுவுறான்? ஐசக், என்ன மேல உட்கார்ந்திருக்க? அக்கா, நான் மாம்பழம் பறிக்கிறதுக்கு மேல ஏத்திட்டாமா. அம்மா, மாம்பழம் பறிக்கலானிட்டு. சோம்பேறி பொண்ணு, கொஞ்ச நேரம் தம்பியை பாத்துக்க முடியாது, அவனை இப்படி மேலே ஏத்தி விட்டுருக்கீங்க.
உன்னை வா வீட்டுல வச்சுக்கிறேன். நீ வாப்பா, அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். பயப்படாத. 1 2 3 4. அக்கா, உனக்கு இவ்வளவு காசு எங்க கிடைச்சது? இதெல்லாம் என்னுடைய பாக்கெட் மணி காசு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன். அப்ப வாக்கா, நான் பீஸா, பர்கர், குக்கீ, சிப்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கா. நான் சாப்பிடுறேன். ஆஹா, என்னுடைய சுகருக்கு இன்னைக்கு பர்த்டே. நான் அதுக்கு கேக் வாங்க போறேன். ஆமா, அது ஒரு பெரிய ஆளு. அதுக்கு போய் கேக் வெட்டியா? என்னடா என் சுகர் எப்படி பேசுற? இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அமைதியா இரு. அதெல்லாம் பெரிய ஆளா? ஒரு வாட்டி நான் நிறைய வாட்டி சொல்றேன். எனக்கு ஒரு நாள் கேக் கட் பண்ணி இருக்கியா? உன் சுகருக்கு மட்டும் கேக் கட் பண்றேன். இங்க என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா, அக்காக்கு மூளை கெட்டு போச்சுமா. இங்க பாருமா, அவ சுகருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றா. அம்மா, இது நான் என்னோட பாக்கெட் மணில பண்றேன்மா. அதுக்கு என்னம்மா, தாராளமா நீ கொண்டாடு. டேய், அவளையே சொல்ல பண்ற, நீ போய் ஒழுங்கா படி. இந்த வீட்ல யாரும் ஆம்பளைய மதிக்கிறது இல்ல. நான் போறேன். சரி, நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன். வா சுகர், நம்ம போலாம். நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, இந்த மிருகத்தெல்லாம் எங்க கூட்டிட்டு வர? தம்பி, இவங்கலாம் சுகரோட ஃப்ரெண்ட்ஸ். சுகர் அதோட பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கு. என்னக்கா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்த்டேக்கு கூட்டிட்டு வரணும்னு பார்த்தா நீ போய் இந்த மிருகத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கே. தம்பி, நீயும் பார்ட்டி கொண்டாடணுமா? சரி, அப்போ பாதி காசு கொடு. நான் ஏன் காசு கொடுக்கணும்? உன் சுகர் தானே, நீ ஏன் கொண்டாடு? உன் சுகர், நீ பார்ட்டி கொண்டாடு. வா சுகர், நம்ம போய் பார்ட்டி கொண்டாடலாம். வந்துட்டியா மோனிகா? சரி சரி, வா கேக் கட் பண்ணலாம். சரி வா சுகர், நம்ம கேக் கட் பண்ணலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ. அக்கா, கேக் கட் பண்ணிட்டல? சாப்பிடுறதுக்கு வேற வந்திருக்கேன். எனக்கு கூட, நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வேணுமா? இந்தா. எனக்கு பிஸ்கட் வேணாம். நானே நாயா? நீ சாப்பிடு. பின்ன சுகருக்கு பர்த்டேனா சுகருக்கு பிடிச்சது தானே வாங்கி வைக்கணும். உனக்கு பர்த்டே, உனக்கு பிடிச்சலாம் வாங்கி வைக்க. வேற எதுவும் இல்லையா? சாப்பிடு. சரி, ஏன் இப்ப ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? வாங்க பாருமா, அக்கா எனக்கு எதுவுமே வேணாம் இல்ல. சுகருக்கு தான் வந்திருக்கா. ஐசக், நீ தான் பாக்கெட் பண்ணி வச்சிருக்கல, உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோ. அம்மா, இவன் பாக்கெட் மணி அவன் அன்னைக்கே காலி பண்ணிட்டான். இப்போ ஏன் பாக்கெட் மணிக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னது, உன் பாக்கெட் பண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டு இப்ப அவளோட பாக்கெட் பண்ணி கேட்டுட்டு இருக்கியா? ஆமாமா, அவன் என் காசை தான் வாங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்ல பார்ட்டி பண்றான். அக்கா, என்ன பத்தி ஏன் அப்படி போய் பேசுற? என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு போயிட்டு பார்ட்டி கொண்டாடுறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இல்ல நான் சொல்றேன் உன்ன.